பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். தேவனை எப்பொழுதுமே துதித்து கொண்டே இருக்கணும். தேவனை துதிக்கும் துதிய எப்பொழுதுமே நிப்பாட்டக்கூடாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், அவைகளின் மத்தியில தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளணும். நீங்க துதிக்கும் போது உங்களுடைய சூழ்நிலைகள்ல மாற்றங்கள் உண்டாகும். நீங்க துதிக்கும் போதுதான் தடைகள் உடையும். நீங்க துதிக்கும் போதுதான் அரண்கள் எல்லாமே நிர்மூலமாகி போகும். இது சத்ருவுக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் நீங்க துதிக்க முடியாதபடியாக பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டே இருப்பான். அந்த பிரச்சனைகளின் மத்தியிலையும் நான் தேவனை துதிப்பேன் அப்படின்னு நீங்க தீர்மானத்தை எடுக்கணும். பவுலும் சீலாவும் சிறையிருப்புல இருந்த போதும் அந்த சிறைச்சாலையிலும் அவங்க தேவனை துதித்து ஆராதித்து கொண்டிருந்தாங்க. அப்படி அவங்க ஆராதிக்க துவங்கின போது பூமி அதிர்ந்து சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. அவங்களுடைய சிறையிருப்பின் அனுபவங்கள் மாற்றப்பட்டது. அவங்க சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. அந்த சம்பவத்தின் போது ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. அதுல ஒரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்பதையும் அறிந்து கொண்டாங்க. இப்படிப்பட்டதான தீர்மானம் உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தாலும், தேவனை நான் எப்பொழுதுமே துதித்து கொண்டிருப்பேன். அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் நாவல இருக்கும்னு நீங்க தீர்மானம் பண்ணணும். அந்த தீர்மானத்தை நீங்க எப்பொழுதுமே கடைபிடிக்கணும். சூழ்நிலைகளை பார்த்து நீங்க தேவனை துதிக்கிறத நிப்பாட்டவே கூடாது. நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் இப்ப நீங்க துதிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாகவே மாற்றங்களை பார்ப்பீங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல தேவனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை துதித்து ஆராதிக்கும்படியான ஒரு கிருபையை நீர் கொடுப்பீராக. அவங்க துதிக்க ஆரம்பிக்கும் போதே அவங்களுடைய சூழ்நிலைகள்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் ராஜா. நீர் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய துதிதான் உங்களுடைய சூழ்நிலைகள்ல மாற்றத்தை கொண்டு வரும். தேவனை துதித்து கொண்டே இருங்க. நிச்சயமாகவே நீங்க மாற்றங்களை பார்ப்பீங்க. God bless you.